Hi, I'm Raghul Prathap. Recently, in the Kochuveli to Varkala and Varkala to Kanyakumari வந்து ஒரு ஷார்ட் டூர் வந்து பண்ணியிருந்தேன். அதை பற்றி லைவ் vlog எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலனாலும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டூரோடைய சக்ஸஸ்க்கு அப்புறமா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. அண்ட் எனக்கும் பர்சனலாக அந்த டூர் செட்டப்பை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு ஒரு ஆசை. ஏன்னா கோவிட் டைமில் இருக்கும்போது இந்த சைக்கிள் டூரிங் வந்து ஒரு பீக்கில் போச்சு. நிறைய பேர் லடாக் போனாங்க, நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ்லாம் கூட பண்ணாங்க. பட் அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு நிறைய நாள் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரியான ஷார்ட் டூர் வந்து நம்ம ஒரு லாங் வீக்கெண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 days 3 days லீவ் எடுத்துகிட்டு நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த டூர் வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த சைக்கிள் டூரிங் செட்டப் எப்படி பண்ணுறது, ஏன்னா லைட் வெயிட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நமக்கு டூரிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து என்னுடைய அந்த பூனே சென்னை டூரிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு சின்ன இம்ப்ரவைசேஷன்லாம் பண்ணி வந்து டூர் செட்டப்பை வந்து பண்ணேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஷார்ட் டூர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேனியர் சைட்லேருந்து வருவோம். ஏன்னா இங்கேன்னா எல்லாரோட ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும். டூரிங்கோட மெயின் இடமே இதுதான். ஏன்னா இங்கே தான் நம்ம லக்கேஜை வந்து எடுத்துகிட்டு போவோம். நான் பூனே சென்னை டூரிங்கில் டபுள் சைடு பேனியர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த தடவை நான் சிங்கிள் சைடு பேனியர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு அன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒரு ரெயின் கோட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சின்ஸ் இட்ஸ் மான்சூன் ட்ரிப். அண்டு இந்த பேக்கில் ஃபுல் மை ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ட்ரை ஃபிட்டு கிளாத்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ட்ரௌசர்ஸ் அண்ட் பேண்ட், டிஷர்ட்ஸ். இதில் என்ன எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா, இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். தட்ஸ் இட். அண்ட் அதுக்கப்புறம் லக்கேஜ் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் சைடு சிஸ்டம். ஜென்ரலி இங்கே ஒரு பேனியர் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேனியர் இருக்கும். அந்த பேனியர் என்ன பண்ணும், பைக்கை வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்புன்றதுனால ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு ஷோல்டர் பேக்கில் போட்டு மேலே ரேக் மேலே வச்சுட்டேன். அண்ட் இதில் லேப்டாப் அண்டு இதர ஆக்சசரிஸ் லைக் கோப்ரோ அண்டு சார்ஜர்ஸ், அதே மாதிரி இது ஸ்லீப்பிங் பேக் நான் வச்சுருப்பேன்ல, ஸோ அந்த பேக் வந்து வச்சு லைட்டாக பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணி இதை மாட்டி நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது வந்து எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நான் நினச்சேன் பைக் வந்து ஒரு பக்கம் அப்படியே சாஞ்ச மாதிரி ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் எந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வந்து அது கொடுக்கவே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இதை வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் டூர்லேயும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே அது க்ரியேட் பண்ணி கொடுக்கல. இந்த பேக் நான் டெக்கத்லானில் தான் வாங்கினேன். அண்ட் ரெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் எங்கே கிடைக்கும்னு. ஸோ திஸ் இஸ் மை லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் எப்போவுமே பஞ்சர் கிட்டு தான் இருக்கும், பஞ்சர் கிட்டு. அதுக்கப்புறமா இந்த டூரப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இங்கே வந்து ஃப்ரேமில் ஒரு பேக் வந்து மாட்டுவாங்க. அது வந்து ரெகுலராக சைக்கிளிங் போகிறவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க. நான் இந்த வாட்டி அதை யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் இங்கே மாட்டி பார்க்கும்போது வந்து என்னுடைய என்ன வைக்கலான்னு பிளான்னா, என்னுடைய பவர் பேங்க்கு அப்புறம் மொபைல் வந்து மேலே வைக்கலாம். அதில் வந்து பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும். ஸோ மேப் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட்டு அந்த பேக்கை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது இது வந்து ஃபீஸிபிளாக இருக்காது. ஏன்னா வந்து பவர் பேங்க் வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து ஈவனாக செட் ஆகாது, ஒரு பக்கம் வந்து ஸ்லாண்டிங்காக சாயம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணல. ஆஸ் யூஷுவல் என்னது ஹேண்டில் பார் பேக்கு நான் போயிட்டேன். ஹேண்டில் பார் பேக்கில் பவர் பேங்க்கு அண்டு ஒரு ரைடப்போ என்னென்னலாம் தேவைப்படும், மேக்ஸிமம் என்ன தேவைப்படும் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து கூலர்ஸ் இருக்கும், பவர் பேங்க் வச்சுருப்பேன். தென் தட் ஸ்லீவ், சன்க்ரீம் அதெல்லாம் வந்து பேக் பண்ணி இது பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நான் சொல்லுவேன். ஸோ ஹியர் இந்த இடத்துல வந்து இந்த 2 பாட்டில் கேஜ் இருக்குல்ல, சாரி ஸ்வெட்டிங். ஓகே, நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இது இந்த டூருக்கு வந்து ஓவராக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன்.
இதை கலட்டலாமேன்னு பிளான் பண்ணேன். ஏன்னா வந்து இது வந்து நான் அந்த 1500 கிலோமீட்டர் டூரிங்காக இன்ஸ்டால் பண்ணது. அதுக்கப்புறம் படுத்து இந்த பேண்ட் சுற்றுறதை பார்க்கும்போது தான் நிறைய சிந்தனைகள்லாம் வரும். அப்படி யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இதில் நான் வாட்டர் நான் எடுத்துகிட்டு போனேன்னா 1.5 லிட்டர் வாட்டர் இருக்கும் அண்ட் இங்கே ஒரு சிப்பர் பாட்டில். ஸோ ஒன்ஸ் நான் காலையில் ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டர் தேவையே படாது. ஸோ அந்த தாட் வந்தது அண்ட் அதை வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். டூருக்கு எடுத்துகிட்டு போனப்போ அதுதான் சுச்சுவேஷன். ஏன்னா இது இல்லைன்னா நான் இதே மாதிரி இன்னொரு பாட்டில் நான் அங்கே வைக்கணும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, லைக் காலையில் நான் ஃபில் பண்ணேன்னா ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ எவ்ரி டைம் வந்து நான் வாட்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இந்த சிஸ்டமை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இந்த 2 பாட்டில் ப்ளஸ் 1 சிப்பர் மட்டும் வச்சு நான் கொண்டு போனேன். இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் பைக் செட்டப் ஃபார் திஸ் டூர். எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் ஒரு ப்ராப்ளம் வரல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஒன் சைடு பேனியர்னால பைக் வந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதுவும் வரல. ஏன்னா அது வந்து நான் ஒரு ட்ரையல் ரைடு பண்ணும்போதே வந்து அது கிளியர் ஆகிடுச்சு, அது வராது அப்படின்னு. ஸோ அது ஃபைன். அண்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ப்ராப்ளம் வரல. ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அது வந்து பைக் ப்ராப்ளம் கிடையாது. இந்த டை ரோப் வந்து டென்ஷன் தாங்காமல் கட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் வர்க்கலாலே இந்த டை ரோப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. இன்னும் நான் ஒரு விஷயத்தில் வந்து சஸ்டெயின் ஆகணும், டெவலப் ஆகணும். ஒன்று என்னன்னா, இந்த மான்சூன் டைமில் ரைட் பண்ணும்போது இங்கே சைக்கிளில் வந்து இது வரைக்கும் நான் மட்கார்டு மாட்டினது கிடையாது. அந்த மட்கார்டு இல்லாததுனால இந்த பேனியருடைய இந்த இன்சைடு வந்து தண்ணி தேங்க ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணணும். எதர் மட்கார்டு மாட்டணும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும். அந்த விஷயத்தில் வந்து எவால்வ் ஆகணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டூர் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டூர் செட்டப்பில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பைக் டூரிங் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், பாய்.